Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றவாளி அதிமுக என்றவுடன் இபிஎஸ் அமைதி காப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாம் வைப்பதும் நானே எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக எடப்பாடி ட்வீட் செய்வதும் அதனை அதிமுகவினர் பரப்புவதும் குற்றவாளி அதிமுகவினர் தான் என்ற உண்மை வெளிப்பட்டவுடன் அமைதி காப்பதும் என ஒரே பேட்டன் தான் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ ஒன்று வெளியானது. அதனை எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு ஐயோ திமுகவை பாருங்கள் என்று எழுதியிருந்தார். இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜாவின் உறவினராக ரவி என்பவர் என்பதும் அவருக்கு கள்ளச்சாராயம் வாங்கி வந்து கொடுத்ததே அதிமுகவின் ராஜாதான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த அதிமுக பிரமுகர் ராஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதை இப்போது அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாநகர் பாலியல் வழக்கு, காரில் திமுக கொடியை கட்டிய ரவுடிகள் தொடங்கி நேற்றைய கள்ளச்சாராய வீடியோ வரை குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அடுத்தடுத்த நாளே அதிமுகவினர் என தெரிய வந்திருக்கிறது என்றும் தற்போது கூறியிருக்கிறார். பாம் வைப்பதும் நானே எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக எடப்பாடி ட்வீட் செய்வதும் அதை அதிமுகவினர் பரப்புவதும் உண்மை வெளியானவுடன் அமைதி காப்பதும் என ஒரே பேட்டன் தான் எனும் ஒரு அஜெண்டாவாகவே இதை செயல்பட்டு வருகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பது அரசியலில் முக்கியமான பொறுப்பு. ஆனால் சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு தெரிய வந்தவுடன் அரசை குறை சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த சம்பவத்திலேயே திசை மாற்றி மக்களை குழப்பம் பணியை செய்யத்தான் எடப்பாடி செய்து வருகிறார் என்றும் ஒருவேளை செட்டிங் செய்கிறார்களோ என்று சந்தேகம் வருகிறது என்றும் தற்போது அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.